சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் சீனா நேரடியாக ஈரானுக்கு துணையாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த போர் தலைகீழாக மாறப்போகிறது. இது குறித்து ஏற்கனவே இஸ்ரேலினுடைய உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் டேனி அவர்கள் இட் இஸ் கோயிங் டு பி a game change அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருந்தார். ஐநா சபையால் நேரடியாக தடை விதிக்கப்பட்டிருந்த அட்வான்ஸ்ட் மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸை வெளிப்படையாக ஈரானுக்கு சீனா கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிக ரகசியமாக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் CM302 மற்றும் மேன்பேட்ஸ் போன்ற அட்வான்ஸ்ட் மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸை ஈரானுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது சீனா. இந்த ஆயுதங்கள் ஈரானினுடைய கடல் பரப்புக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக யுத்தம் மாறப்போகிறது. இஸ்ரேலும் மிக மோசமான பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இப்போது சீனா நேரடியாக தலையிட்டால் இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த யுத்தம் என்னவாக மாறும்? இது குறித்து இஸ்ரேலுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவர் டேனி அவர்கள் என்ன எச்சரிக்கை செய்திருந்தார்? வணக்கம், தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய யுத்தத்துல சீனா நேரடியா களத்துல இறங்கி இருக்கிறாங்க. சீனா ஏன் நேர்ல களத்துல இறங்குறாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்துல சீனா இறங்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய நிர்பந்தம் இருக்கு சீனாவுக்கு. கடந்த 48 மணி நேரமாக ஈரானினுடைய கடல் பரப்பு இருக்கக்கூடிய ஹர்முஸ் ஸ்ட்ரெய்ட் மூடப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு போய் கொண்டிருந்த பெட்ரோல், ஆயில், கேஸ் எல்லாமே தடைபட்டிருக்கிறது. இந்த பெட்ரோலும் கேஸும் ஆயிலும் எந்த விதமான தடையுமே இல்லாமல் சீனாவுக்கு வேண்டும் என்றால் சீனா இந்த யுத்தத்தில் ஈரானோடு நின்றுதான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். இது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாகவே ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு மிக நல்ல உறவு இருக்கிறது. ஈரானுடைய ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஈரானுடைய ஏவுகணை தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், இல்ல ஈரானுடைய பாஸ்போர்ட் டெக்னாலஜிகளா இருக்கட்டும், ஈரானுடைய ரேடார்களா இருக்கட்டும், இது எல்லாமே சீனாவினுடைய தொழில்நுட்பத்தில் தான் கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாரம்பரியமாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இருந்த இந்த நட்பு இன்று வெளிப்படையாக யுத்தத்தில் பிரதிபலித்திருக்கிறது. ஆம், நாங்கள் ஈரானுக்கு நெருக்கமாக இந்த யுத்தத்தில் களமாடுவோம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி ஈரானினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், குறிப்பாக ஈரானினுடைய ஜனாதிபதி, அது இல்லாமல் 12 பேர், அது சீனாவினுடைய ஜின்பிங் தலைமையிலான ஒரு குழுவும், ஈரானினுடைய பிரசிடென்ட் தலைமையிலான ஒரு குழுவும் சைனாவினுடைய தலைநகரில் சந்திச்சு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக என்ன இருக்கிறது என்றால், China support Iran in safeguarding sovereignty, territorial integrity and national dignity. அந்த நாட்டினுடைய இறையாண்மை, அந்த நாட்டினுடைய கௌரவம், அந்த நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு, இதற்கு எல்லாம் முழு துணை சீனா நிற்கும் உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. கையெழுத்து போடப்பட்டிருக்கு. அந்த கையெழுத்துக்கு பிறகுதான் CM302 அப்படிங்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸை ஈரானுக்கு தயாரித்து கொடுப்பதற்காக ஒத்துக்கொண்டு விட்டார்கள் சீனா. ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனாவினுடைய அரசு நிறுவனமான சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் பெஸ்ட் ஆன்டிஷிப் மிசைல்ஸை கொண்டு வந்து ஈரானுக்கு கொடுக்கிறாங்க. கடல் பரப்புல, அதாவது ஈரானுடைய கடல் பரப்புல நின்றுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லா கப்பல்களையும் இமை நொடிக்கும் நேரத்தில் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஏன்னா இது ஒரு மூவபிளான ஒரு மிசைல் டெக்னாலஜி. கப்பல்ல பொருத்திக்கிட்டு எங்க இருந்து எங்க வேணாலும் நகர்த்தி கொண்டு போய் சுத்தி சுத்தி அடிக்க முடியும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஆன்டிஷிப் மிசைல் இது. இந்த ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய நிறுவனம் தயாரித்து இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு துணையாக அனுப்பி இருக்கிறார்கள். கடல் பரப்பு தான் எங்களுடைய பெரிய பலம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்பட போகிறது. இது வெறும் ராணுவ ரீதியா மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 700 கப்பல்கள் ஆயில், கேஸ் இதெல்லாம் தூக்கிட்டு ஈராக்ல இருந்து, சவுதியில இருந்து, குவைத்துல இருந்து, UAE-யில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு போவதற்கு தயாராக இருந்த அந்த கப்பல் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 6 கப்பலை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ஸோ இந்த கப்பல்கள் ராணுவ ரீதியாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, உளவு பார்ப்பதற்காக. ஸோ இது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆன்டிஷிப் மிசைலை வச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. CM302 அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மிசைல். கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 250 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் தூக்கி கொண்டு போய் போட்டு அடிச்சு நொறுக்கி விட்டுரும். ஸோ இது ஒரு விதமான சூப்பர் சானிக் ஆன்டிஷிப் குரூஸ் மிசைல். இதனுடைய எக்ஸ்போர்ட் வெர்ஷனுடைய பேர் YZ-12. இதைத்தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இது ஒரு மார்ட் டைம் டார்கெட். இது ஒரு ஹை ஸ்பீட் சி ஸ்கிம்மிங் வெப்பன் சொல்றாங்க. ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த வெப்பனை கொடுப்பதனூடாக சீனா ஈரானோடு சேர்ந்து அமெரிக்காவை அடிக்க துவங்குகிறது.
இதுல குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐநாவில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. யூஎன் வெப்பன்ஸ் எம்பார்கோ, சில தடைகள் இருக்கு சில ஆயுதங்களை கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். அந்த தடையில இன்க்ளூட் ஆன வெப்பன்ஸ் இது, அட்வான்ஸ்டு மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ். இதை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் விற்கக்கூடாது. 2015 பாத்தீங்க அப்படின்னா இந்த தடையை வெளிப்படையா ஐநா கொண்டு வந்தாங்க. அந்த தடை கடந்த செப்டம்பர் மாசம் வந்து இல்லாம ஆயிருச்சு. ஸோ செப்டம்பர் மாசம் இந்த தடை நீக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிப்படையாக இந்த ஆயுதங்களை சீனாவோடு ஒப்பந்தங்கள் போட்டு ஈரான் தயாரிக்க துவங்கி இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் இந்த ஆயுதங்கள் வந்து சேரப்போகிறது. இந்த ஆயுதங்கள் இங்க வரும்போது ஈரானினுடைய யுத்தம் என்னவா மாறும் அப்படின்னு நாம சொல்லல. இஸ்ரேலுடைய முன்னாள் இன்டெலிஜென்ஸ் தலைவர் டிரானி வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்டடிஸ், அதாவது திங்க் டேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த திங்க் டேங்க்ல அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் கம்ப்ளீட்லி a game changer if Iran has supersonic capabilities to attack ships in the area. These missiles are very difficult to intercept. இந்த மிசைலை லோக்கல்ல இன்டர்செப்டே பண்ண முடியாது கடல்ல. இது வந்து இவங்களுடைய கப்பல்ல பொருத்தி வச்சு அடிச்சாங்க அப்படின்னா கடலை நம்பி இருக்கக்கூடிய இந்த யுத்தம் மொத்தமாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. இது குறித்து பேசும்போது இதே உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, either we will make a deal or we will have to do something very tough like last time அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த CM302 இன்னும் சில முக்கியமான வெப்பனை சீனா தர்றாங்க. அது குறிப்பாக அதுக்கு பேர் மேன் பேட்னு சொல்லுவாங்க, மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆன்டி பேலிஸ்டிக் வெப்பன் தான். இதுல FN6, FN16, QW, அது இல்லாம FN6, HN6 இது எல்லாமே பாத்தீங்கன்னா தோல்ல சுமந்துட்டு போறக்கூடிய ஒரு ஆள், ஒரு மனிதன் அந்த ஒரு மிசைல தூக்கி அடிக்கிறதுக்கு தோல்ல வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டம். இது வந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகும். இதனுடைய லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.8 கிலோமீட்டர். ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லை லோவா பறக்கக்கூடிய ஃப்ளைட்டையோ எதை வேணாலும் அடித்து தூக்கிட முடியும். ஸோ இதை அப்படியே கொத்து கொத்தாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் CM302, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா FN6, FN16 இது மாதிரியான மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்க போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது களத்தில் மாறப்போகுது. ஒரு பக்கம் கடல்ல அவங்க ஃபோர்டையும் லிங்கனையும் கொண்டு நிறுத்தினாங்க, லிங்கன் அடிபட்டுருச்சு. அது குறித்து மிக விரிவான செய்தி வந்து எந்த பத்திரிகையிலுமே வரல. அமெரிக்கா தன்னை ஒரு மிகப்பெரிய பாஸா கருதிட்டு இருந்த இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பிரம்மாண்டமான கப்பல், அது சாதாரண கப்பல் கிடையாது. அது மேல 90 ஏரோப்ளைன்ஸ் இருக்கு, ஜெட் இருக்கு, ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. 5000 பேர் உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல இருப்பாங்க. 5400 5600 சோல்ஜர்ஸ் இருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் சோறாக்குறது வந்து துணி துவைக்கிறது வந்து ஒரு பெரிய ஹவுஸ் கீப்பிங் டீம் உள்ள உட்காந்துருக்கு, என்ஜினியரிங் டீம் உள்ள உட்காந்துருக்கு, டாக்டர்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய டீம். இந்த கப்பலை பாதுகாப்பதற்காகவே கிட்டத்தட்ட 10-12 கப்பல்கள் இருக்கு. இந்த கப்பல்ல எதுவுமே அடிச்சிடக்கூடாது, மிசைல் வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்டி மிசைல் டெக்னாலஜி தூக்கி சுமக்கக்கூடிய பல கப்பல்கள் இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு முக்கியமான USS ஆப்ரஹாம் லிங்கன் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏர்கிராஃப்ட் வந்து இந்த லிங்கன்லையும் சரி USS ஜெரால்டு R4லையும் இருக்கு. இதை எல்லாத்தையும் பதம் பார்க்கணும் அப்படின்னா இந்த CM302 ஒன்று போதும், வச்சு அடிச்சு இறக்க போறாங்க. இது இல்லாம ஈரானினுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா, கடல்ல அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் போட் இருக்கு. அவங்க பிரம்மாண்டமான கப்பலை நம்பி எல்லாம் இல்லை. அமெரிக்கா சொல்லுது நாங்கள் துறைமுகத்தை அடிச்சிட்டோம், நாங்கள் இதை அடிச்சிட்டோம், நாங்கள் அதை அடிச்சிட்டோம் அப்படின்னு. அவங்க எல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் போட் இருக்கு. 100 போட்டு 200 போட்டு ஃபாஸ்ட் போட்டா அட் அ டைம்ல ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கி அடிக்கிறாங்க. அதுல இவங்க 100 போட் அடிச்சாங்கன்னா 90 போட்டை அமெரிக்கா தாக்கி அழிச்சிருக்கலாம். 10 போட்டு போய் அந்த கப்பல் அடிச்சாலும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதுல கிலோ கணக்கில் வெடிமருந்துகளை, நைட்ரஜன் குண்டுகளை இறக்கி அடிக்கிறாங்க. இது இல்லாம ட்ரோன். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய கடல் பரப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் பாதிக்கப்பட்டு விட்டது. USS ஃபோர்டு வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் CM302 களத்தில் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம நேரடியா இவங்க அனுப்பக்கூடிய அந்த லோ ரேஞ்ச் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அமெரிக்காவினுடைய ட்ரோன்ஸ், இதை எல்லாத்தையுமே இந்த மேன் பார்ட்ஸ் வச்சு அடிச்சு நொறுக்கிடலாம். ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த யுத்த களத்தில் சீனா நேரடியாக உள்ளே இறங்குவதால் இந்த அட்வான்ஸ்டு மிலிட்டரி ஹார்ட் கோர் எல்லாமே யுத்தத்தில் பயன்படுத்த போகுது. ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சைனா உள்ள வருது அப்படின்னா, சைனாவுக்கு அவ்வளவு பெரிய நிர்பந்தம் இருக்கு. நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, கொரியா, ஜப்பான், சைனா எல்லாருமே இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கணும். ஜப்பான் ஒரு காலத்தில் நிற்க மாட்டாங்க. அவங்க அமெரிக்காவினுடைய கையால் அணுகுண்டு போட்டு ஒட்டுமொத்த சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேர்த்த அழிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா கூட நிற்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்.
மோசமான ஒரு அரசியல். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சைனா அட்லீஸ்ட் இந்தியா இந்த ரெண்டுமாவது சேர்ந்து ஈரானோட நின்றுக்கணும். இந்தியா நிக்கல. சைனா வெளிப்படையா அப்ப நாங்க நிக்கிறோம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய கிரைசிஸ் வந்துருச்சு. இவ்வளவு மோசமா ஈரான்கிற நாட்டை அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக ஈரான் நாட்டினுடைய தலைவரையே கொலை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 1000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 168 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீனா ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் குதித்து விட்டார்கள். இதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளும் ஈரானினுடைய பெட்ரோல் வளத்தை நம்பி, ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் பகுதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு ஈரானுக்கு ஒரு யுத்தம் வரும்போது ஈரானை கைகழுவது எந்த வகையில் நியாயம்? இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு கேஸ் வேணுமா, நமக்கு ஆயில் வேணுமா, நமக்கு எல்பிஜி வேணுமா, எல்லாமே முழுக்க முழுக்க ஈரானை நம்பிதான் இருக்கு. இந்தியாவினுடைய மொத்த பெட்ரோல் தேவையில 1/3, அதாவது கிட்டத்தட்ட 30% அதிகமாக ஈரானுடைய கடல் பரப்பு வழியாக தான் இந்தியா சேரணும். ஈரான் இன்னைக்கு கடல் பரப்பு மூடிட்டாங்க. அந்த 1/3 குரூட் ஆயில் பெட்ரோல் இந்தியாவுக்கு வரலன்னா இன்னும் 15-20 நாள்ல இந்தியாவில் பெட்ரோல் விலை எகிரி போயிடும். இது மட்டும் இல்லாம 1/4 ஆஃப் த டீசல், 25% டீசல் ஈரான்ல அந்த கடல் பரப்பு வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. அது சவுதியா இருக்கலாம், அது குவைத்தா இருக்கலாம், யுஏஇயா இருக்கலாம், எந்த ஒபாக் நேஷன்ஸா இருக்கலாம், எல்லாருமே இந்த ரூட்ல தான் பெட்ரோல் குரூட் ஆயில் கேஸை வித்தாகணும். வேற வழியே கிடையாது. அப்ப ஆசிய நாடுகள் முழுக்க முழுக்க ஈரானோடு துணைக்கு நிற்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவினுடைய பெட்ரோலிய அமைச்சர் என்ன சொல்றாரு? 40-45 நாட்களுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. யுத்தம் 40-45 நாள்ல முடியாது. யுத்தம் அதையும் தாண்டி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய குரூட் ஆயில் சேமிப்பு அப்படிங்கிறது 17-18 நாட்களுக்கு தான். ரீஃபைண்ட் ஆயில்ஸ் 20-21 நாள் தான். எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய கேஸ் 10-12 நாட்கள் தான் இருக்கு. இதை எல்லாத்தையும் இந்த கடல் பரப்பு வழியா கொண்டு வந்தா மட்டும்தான் ஆசிய நாடுகள் வாழ முடியும். கிட்டத்தட்ட 700 கப்பல் நின்றுகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 6 கப்பல் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. 150 கப்பல் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த கப்பல்ல கண்டெய்னராக பெட்ரோல் பீப்பாயாக கொண்டு வந்து ஆசிய நாடுகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் பெட்ரோல் இருக்கும், எரிபொருள் இருக்கும், நம்ம வீட்டுல கேஸ் இருக்கும். அப்போ இந்த யுத்தத்தை துவங்கி இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆசியாவினுடைய நலனை கருத்தில் கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு பிராந்தியத்துல ஈரானை கட்டுப்படுத்துவதற்காக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் மோசமாக பாதிக்கப்பட போவது இந்தியா. இதை வெளிப்படையாக உணர்ந்த சீனா நேரடியாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து எந்தெந்த ஆசிய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக களத்துக்கு வரப்போகிறார்கள் என்று.